சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. அது ரிலவெண்ட்டான வீடியோஸ் தான் இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆடம் 1A 1B 1Cன்னு சொல்லிட்டு இப்போ 1E வரைக்கும் வந்துட்டாங்க சார். ஆக்சுவலி லாஸ்ட்டாக 1D இருந்தது. இப்போ 1E அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரவேற்கக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு சில கம்யூனிட்டியை ரொம்ப இது பண்ணியிருக்காங்க சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா சார்? வாங்க பிடிஎஃப் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும். ஆண்டம் 1E ஆக்சுவலி கால்ஃபர் பண்ணும்போது 6000 வேகன்சி இந்த மாதிரி இருந்து, இப்போ வந்து 9000 ப்ளஸ் 900, அது 9000 ப்ளஸ் போயிடுச்சு. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி எதுவும் மாற்றங்கள் இல்லை. ஓகேங்களா? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எல்லாமே கம்மி தான், அது உண்மை. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஈவினிங் என்ன எப்படி போயிருக்கு அப்படின்றது, கவுன்சிலிங் என்ன போயிருக்குன்றதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா போன வாட்டி விஓ 425, இந்த வாட்டி 400 தான் இருக்குது, 402 தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி போன டைம் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த வாட்டில் அதெல்லாம் கம்மி இருக்குது. ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் வேணால் போன டைம் இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத தவிர, மற்றபடி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் அந்த 4th டே 5th டே 6th டேலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போர்டு வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால. ஓகேங்களா? போர்ட்ஸ் ஆட் ஆனாலையும் அதில் வந்து வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இந்த வாட்டி ஏன் அப்படி பீக் லெவலில் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட் ஆனதுனால அது ஒரு பக்கம் கொஞ்சம் நமக்கு அந்த கவுண்டிங் போன மாதிரி இருக்குது. ப்ளஸ் அந்த சேல்ஸ்மேன் போஸ்ட்டு வந்து 192 வேக்கண்ட் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய வேகன்சி இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் கவுன்சிலிங் போகிறவங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷத்தோட வேகன்சி இந்த வருஷம் எடுத்து அனலைஸ் பண்ணால் தெரியும், ரொம்ப டிகிரிஸாக இருக்கும். ஐ மீன் இந்த ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது, காலேஜ் ஐ மீன் நல்ல ரேங்க்கில் இருக்கிறவங்க ஒரு இந்த லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி நல்லா போகிறோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கலான்னு வச்சிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். சரி, ஓகே, அது அப்போ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் இப்போ ஆண்டம் 1E என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது ஆண்டம் 1E. ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது கோர்ட் இருக்கு இல்லைங்களா, ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம், புதிதாக மாவட்டம் இல்லைங்களா, அதுக்கு வந்து வேக்கண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 19 வேக்கண்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 14 சம்திங் இருந்தது, இப்போ ஒரு 5 வேக்கண்ட் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் இருக்குது, 21 வேக்கண்ட். ரெண்டுமே கள்ளக்குறிச்சி தான். ஓகேங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட்டு தான் முக்கியமாக டிபார்ட்மெண்ட்டு, கோர்ட்டு தான், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஓகேங்களா, பிரின்சிபல் ஆஃப், ஓகேங்களா, டைப்பிஸ்ட்டு போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 19 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அதுவும் கள்ளக்குறிச்சி தான். இது ஃபுல்லாக முழுக்கன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மட்டும்தான் ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட் 1E. சரி, வரவேற்கக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்ல ஒரு பக்கம். ஆனால் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசஸர் போஸ்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? இது எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி ஆர்ட்ஸ் டிகிரி, காமர்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ யாரும் வந்து குரூப் 4 அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே 10ஆம் வகுப்பு தான் கிடையாது, எல்லாமே டிகிரி முடித்தவங்க தான், கன்ஃபார்ம் அது தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட் கம்பேர் பண்ணாலும் ஆர்ட்ஸ் டிகிரி தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்ஜினியரிங்னா கம்பெனி அப்படி இண்டஸ்ட்ரின்னு போயிடுவாங்க. பட் ஆர்ட்ஸ் டிகிரி வந்து நிறைய பேர் அதை கம்பேர் பண்ணுவோம். ஏன் சார் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறது இல்லைன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்களும் ஆஸ்பிரண்டாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. கம்மியாக இருக்கும் ரேஷியோ, கொஞ்சம் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? பட் அசஸர் போஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இபியில் வந்து எல்லோரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடிங்கு அந்த எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒர்க் தான் கொடுப்பாங்க அசஸர் போஸ்ட். இது ஆல்ரெடி தனியாகவே 1000 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்துட்டு அது எக்ஸாம் தனியாக அந்த டிஎன்இபி வந்து கண்டக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம். சரி, ஓகே, இது 2019 நினச்சி இப்போ இதுக்குள்ளே இன்க்ளூடிங் பண்ணாங்க, வரவேற்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு 29 வேகன்சி இருந்தது, ஷார்ட் ஃபால் வேகன்சி, குறிப்பாக எஸ்டிக்கு மட்டும் இருந்தது, அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இருங்க சார், நீங்கள் ஏன் இதை பற்றி சொல்லவே இல்லை, எதுவும் பேசலன்னு சார் சொன்னாங்க. ஸோ நான் நேற்று போட முடியல வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி சொல்கிறேன். கண்டிப்பாக ஷார்ட் ஃபால் வேகன்சி ஃபுல்லாக எஸ்டி இதை எடுத்துட்டாங்க சார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே வாட்சர்லேயுமே எஸ்டி வந்து வேகன்சி டிக்ரீஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, ஆண்டம் 1Dயில் நினைக்கிறேன், 1D கிடையாது, 1Cலேயே ரிமூவ் ஆகிடுச்சு கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சி ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஒரு பக்கம் மாணவர்களுக்கு வரவேற்கக்கூடியதாலையும் ஒரு பக்கம் நெகட்டிவும் இருக்குது சார் இதில். ஓகேங்களா? சரி, பார்ப்போம், நம்ம என்ன சொல்கிறதுக்கு இல்லை, டிஎன்பிசி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, பாருங்கள் சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.